Dear students, welcome back to our VWin YouTube channel. 10th standard maths exercise 2.1 question number 6 பார்க்க போறோம். அதுல second subdivision பார்க்க போறோம். Already first third complete பண்ணியாச்சு. இப்போ second fourth பார்க்க போறோம். Second question பார்க்கலாம். Second subdivision. Use Euclid's division algorithm to find the highest common factor HCF of 867 and 255. ஆல்ரெடி 2 sums பார்த்துருக்கோம். அதே ப்ரொசீஜரில் தான் போட போகிறோம். இது ரெண்டுமே இப்போது எது பிக்கர் நம்பர்னு பார்க்குறேன். 867 அது 255ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டேக் இட் 867 as A and 255 as B. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு தெரியும். A is equal to BQ plus R. 867 255ஆல் டிவைட் பண்ண போகிறோம். டிவிஷனுக்கு ஒரு சிம்பிள் ஈஸி மெத்தட் பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு 3 டிஜிட் நம்பராக இருக்குது. அட் எ டைமில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 நம்பரை பார்க்குறேன். இங்கே 8ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. 2 டேபிள் 3 நமக்கு 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. 4 வரலாம் அல்லது 3 வரலாம். 4 வருமா அப்படின்னு கேட்டோம்னா வராது. ஏன்னா இது 255 50 விட கிராஸ் பண்ணிடுச்சு. ஆனால் 4 வரதுக்கு சான்சஸ் கம்மி. நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 போட்டு மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்காக இங்கே எழுதுகிறேன். 255 செக் பண்ணுறதுக்காக 255 மல்டிப்ளை 3. 3 5s are 15, பேலன்ஸ் 1. 3 5s are 15, 15 plus 1 16 வந்துடும். 6 பேலன்ஸ் 1 765 3 டைம்ஸ். அப்போ கண்டிப்பாக 4 டைம்ஸ் வராது. 765 3 டைம்ஸ் போடும்போது சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். 7 minus 5 2, 6 minus 6 0, 8 minus 7 1, not equal to 0. அப்போ என்ன செய்யணும்? டிவிஷனை இன்னும் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். டிவிஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு 255 உள்ளே எழுதுகிறோம். எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 102ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் 2 டைம்ஸ். ஏன்னா 100 into 2 200 வந்துடும். 3 டைம்ஸ் போட்டால் 300. நம்மள்ட்ட 255 தான் இருக்குது. அப்போ கட்டாயமாக 2 டைம்ஸ் தான் வரும். டேரெக்டாகவே எழுதலாம் 2 டைம்ஸ். 2 2s are 4, 2 into 0 0, 1 2 is 2. சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 5 minus 4 1, 5 minus 0 5, 2 minus 2 0. 51 is not equal to 0. நெக்ஸ்ட்டு 102வை எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 51ஆல் டிவைட் பண்ணணும். இந்த நம்பரை உள்ளே எழுதி இந்த ரிமைண்டரால் இப்போ இந்த டிவைட் பண்ண போகிறோம். இது 2 டைம்ஸ். ஏன்னா 51 + 51 இதுவும் நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 டைம்ஸ். 1 2 is 2, 2 5s are 10. ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. இந்த டிவிஷன் நம்ம எது வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம்? 0 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். 0 வந்துடுச்சு. ஸோ வாட் இஸ் த HCF ஹியர்? 51. இதை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமில் எப்படி எழுதலாம்? 867 உள்ளே இருக்க நம்பர் தானே எழுதணும். இஸ் ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ணமோ 255 கோஷன்ட்டு வித்தின் ப்ராக்கெட் ப்ளஸ் ரிமைண்டரை இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு சம் இதுக்கு 255 இஸ் ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ணமோ 102 கோஷன்ட் இஸ் 2 ப்ளஸ் 51. லாஸ்ட் 102 இஸ் ஈக்குவல் டு 51 கோஷன்ட் வித்தின் த ப்ராக்கெட் எழுதுகிறோம் 2 ப்ளஸ் 0. அப்போ HCF கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் HCF ஆஃப் 867 and 255 is 51. This is the answer. ஒரு சில குழந்தைங்களுக்கு HCFனா என்னன்னு மறந்து போயிடுச்சுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த ரீகேப் பார்க்கலாம். இப்போது ஒரு 2 நம்பர்ஸ், எனி 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 8 நான் 12 எடுத்துக்கிறேன். 8 தனியாக 12 தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது 8ன்ற நம்பரை எந்தெந்த நம்பராலெல்லாம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அதை சொல்ல போகிறோம்.
1ஆல் டிவைட் ஆகும். 8 வந்து 1ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 தான். கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வரணும். நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகும். அதோட 8ஆல் டிவைட் ஆகும். இப்போ 8ன்ற நம்பர் 1 2 4 8 இந்த நம்பரால் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அடுத்தது 12க்கு வருவோம். 1ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஈவன் நம்பர், அதனால் 2ஆல் நிச்சயமாக டிவைட் ஆகும். 3 டேபிள் நமக்கு தெரியும். 3ஆல் டிவைட் ஆகும். 3 4s are 12. 4ஆல் டிவைட் ஆகும். 4 3s are 12. 6ஆல் டிவைட் ஆகும். 6 2s are 12. 12ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 12ன்ற நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும். 1 2 3 4 6 12 இதால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இப்போ இந்த 1 2 4 8 இங்கே இருக்க நம்பர் இது எல்லாமே வந்து நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இதுலேயும் எது காமனாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எழுதலாம். எந்தெந்த நம்பர் காமனாக இருக்குது பாருங்கள். 1 ரெண்டுத்துலையுமே இருக்குது. காமன் ஃபேக்டர்ஸ் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அடுத்தது 4 இருக்குது. 8 இங்கே இல்லை, அதனால் காமன் மட்டும் தான் எழுதியிருக்கேன். 1 2 4 இந்த 3 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர்? 4. இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது 8ஐயும் 12ஐயும் ஒரே சமயத்தில் நம்மால் 1ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 2ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 4ஆலையும் டிவைட் பண்ண முடியும். நம்மள்கிட்ட இருக்க இந்த சாய்ஸஸில் எது ஹையஸ்ட் நம்பர்? 4. அதை தான் எடுத்து எழுத போகிறோம். ஒரு ரன்னிங் ரேஸில் எத்தனை பேர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யாரை வின் பண்ணாங்கன்னு சொல்லுவோம்? யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அந்த கான்செப்ட் மாதிரி நம்மள்கிட்ட இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். காமன் ஃபேக்டர்ஸ் தான் எடுக்கணும். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதில் ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அதுதான் இங்கே ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு சின்ன ரீகாப்காக தான். நெக்ஸ்ட் சம் போகலாம். 4th சப்டிவிஷன். அதே ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. 84 90 and 120. முதல் 3 சப்டிவிஷனில் ரெண்டு நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது. இது எப்படி போகலான்னு பார்க்கலாம். 2 நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். முதல்ல 84 and 90 மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 84 and 90ல் ஆஸ் யூஷுவல் பிக்கர் நம்பரை உள்ளே எழுதி இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன் பிக்கர் நம்பர் 90 எடுத்துக்கிறேன். அதை 84ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இதுவும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரே ஒன் டைம் தான் வரப்போகுது கோஷன்ட்டு. 184 சார் 84. வாட் இஸ் த பேலன்ஸ்? ரிமைண்டர் 6. 90லேருந்து 84 சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 6 வரும். 6 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிவிஷன் இங்கே முடியல. டிவிஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். 84 உள்ளே எழுதி எதால் டிவைட் பண்ண போகிறோம்? இப்போது 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 1 digit 8 எடுத்துக்கிறேன். 1 6 are 6. பேலன்ஸ் 2 வந்துடும். அடுத்த நம்பரை டவுனில் கொண்டு வரேன். 24. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். 4 6 are 24. 0 வந்துருச்சு. இப்போ 0 வந்ததுனால நம்மளுக்கு என்ன ஹெச்சிஎஃப்? 6. இதோட ஹெச்சிஎஃப் இது 84 and 90. இதோட ஹெச்சிஎஃப் 6. இது அல்காரிதம் படி எழுதணும்னா 90 is equal to 84 into 1 plus 6 and 84 is equal to 14 into 6 plus 0. இப்போ இந்த லாஸ்ட்டாக வந்த டிவைசர் தான் ஹெச்சிஎஃப் இல்லையா? இது ஹெச்சிஎஃப். இப்போ என்ன பண்ண போகிறோம்? வந்த ஹெச்சிஎஃப்பையும் பேலன்ஸ் இருக்க இன்னொரு நம்பரையும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து டிவைட் பண்ண வேண்டியது 6 and 120. இதில் எது பிக்கர் நம்பர்? 120. 6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 2 6 are 12. அடுத்து 0 தான் இருக்குது இல்லையா? அதனால் நல் நம்பர். 26 are 120. அப்போது ஹெச்சிஎஃப் என்ன வந்திருக்கு நமக்கு? 6. ஹெச்சிஎஃப் என்ன வந்திருக்கு? 6. Therefore, HCF of 84, 90 and 120 is 6. இந்த 3 நம்பர்ஸையும் அட் அ டைமில் நம்மளால்
நிறைய நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சாலும் ஹையஸ்ட் நம்பர் தான் எடுப்போம் இல்லையா, அப்போ 6 தான் நம்மளுக்கு ஹெச்சிஎஃபாக கிடச்சிருக்கு. 2 சப்டிவிஷனும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் சம் போகலாம். 7th சம் போகிறோம். அதே எக்ஸசைஸ் 2.1ல் 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 and 1926, leaving remainder 12 in each case. சம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லார்ஜஸ்ட் நம்பர் அதை பார்த்தாலே தெரியும். லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட்ஸ் இந்த டேர்ம்ஸை வந்தாலே ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். வேறு எந்தமே கொடுக்கல, இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா டைரெக்டாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். நான் அகெயின் ஒரு கண்டிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க, லீவிங் ரிமைண்டர் 12. ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ரிமைண்டர் 0 தான் வரும் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் இந்த இடத்துல 12 வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தேவையில்லாத எக்ஸஸ் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கணும். என்ன எடுக்கணும், இந்த 12 மைனஸ் பண்ணணும். இந்த ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சப்ராக்ஷன் பண்ணால் தான் நமக்கு ஒரிஜினல் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் தட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த 2 நம்பரை எழுதி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். இங்கே ரிமைண்டர் வரும்னு சொன்னதுனால அந்த ரிமைண்டரை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். 1230 அதிலிருந்து 12 சப்ராக்ஷன் பண்ணணும். த சேம் டைம் அதே போல் 1926லேருந்தும் 12 சப்ராக்ஷன் பண்ணி எடுக்கணும். இதிலிருந்து 12 சப்ராக்ஷன் பண்ணால் 1218. இதிலிருந்து 12 சப்ராக்ஷன் பண்ணால் 1914. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர். இதுக்கு தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எது பிக்கர் நம்பர், 1914 தான் பிக்கர் நம்பர். அது உள்ளே எழுத போகிறோம். எதால் டிவைட் பண்ண போகிறோம், 1218 டிவைட் பண்ண போகிறோம். இது எத்தனை டைம்ஸ் தான் வரப்போகுது, 1 டைம் தான் வரப்போகுது. 1 டைம் டிவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். இங்கேருந்து 1லேருந்து 1 கொடுத்துருவாங்க இல்லையா, அப்போ 14 ஆகிடும். ஏன்னா 4ல் 8 போகாது. அப்போ 14 - 8 என்ன வரும், 6 வரும். அகெயின் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஆர்டினரி சப்ராக்ஷன் தான். 10 - 1 9. இங்கே பேலன்ஸ் 8 இருக்குது. 8 - 2 6. இங்கே 0 தான். அப்போ 696 which is not equal to 0. டிவிஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். 1218 696ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் தான் வரும். ஏற்கனவே நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். இங்கே 12 இருக்குது, இங்கே 6 டேபிள், இங்கே 12, இங்கே 12 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 டேபிள் சொல்லும்போது 2 6 12 வரும். அப்போ 2 போட்டு பார்க்கலாமான்னு நினைப்பீங்க. 2 போட்டு பார்க்க தேவையில்லை. ஏன்னா இங்கே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் 696 கிட்டத்தட்ட 700 வந்துருச்சு. அதனால் 2 போட்டு பார்க்க தேவையில்லை. 1 டைம் தான் வரும் நமக்கு. 1 டைம் போடும்போது டிஜிட்ஸை கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இங்கே வந்து 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக எழுதுங்க. 696. சப்ராக்ஷன் பண்ணுறோம். 8 - 6 2, 11 - 9 2, 11 - 6 5. 522 கிடச்சிருக்கு. which is not equal to 0. டிவிஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். 696ஆல் 522 டிவைட் பண்ண போகிறோம். இது எல்லாமே சிம்பிள் டிவிஷன் தான். இது 1 டைம் தான் வரப்போகுது. சப்ராக்ஷன் பண்ணுறேன். 6 - 2 4, 9 - 2 7, 6 - 5 1, which is also not equal to 0. டிவிஷனை கண்டினியூ பண்ணணும். 522 உள்ளே எழுதுகிறோம். 174ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட் நம்பர் இருக்கிறது 1 தான். இங்கே 5 இருக்குது. உடனே 5 டைம்ஸ் வருமானு கேட்கக்கூடாது. ஏன்னா இங்கே 174 இருக்குது. கிட்டத்தட்ட 200 கிட்டத்தட்ட போகுது. அதனால் 4 அல்லது 3 தான் வரும். நான் செக் பண்ணுறதுக்காக 3ஆல் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணுறேன். 3 4s are 12, பேலன்ஸ் 1. 3 7s are 21, ஆட் பண்ணோம்னா 22, பேலன்ஸ் 2. 1 3 is 3, ஆட் பண்ணோம்னா 5. அப்போ கம்ப்ளீட்டாக 3 வந்துடுது. 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 522 கிடச்சிருது. சப்ட்ராக்ஷன் பண்ணால் ஆன்சர் 0. அப்போ டிவிஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு.
எப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு 174ஆல் டிவைட் பண்ணும்போது தான் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ ஹெச்சிஎஃப் என்னது நமக்கு இங்கே 174 வந்துடுது நமக்கு. அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர், ஒரிஜினல் நம்பர் எதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வரும், அதுதானே கொஷின் நமக்கு. தேர்ஃபோர் 174 இஸ் த largest number. Which divides 1230, which divides 1218 and 1914. 7 sum முடிஞ்சிடுச்சு. Thank you students. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் விரைவில் சந்திப்போம்.